ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், ஸ்டாப் லாஸ் ஸ்ட்ரிக்ட்லி மெயின்டைன் பண்ணுங்கள். ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ட்ரேடே கிடையாது. ஸ்டாப் லாஸ் இல்லாமல் ஏதாச்சும் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க. அதே மாதிரி இந்த சாட்டர்டே சண்டே வந்தால் எல்லாம் நம்ம கற்றுக்கிட்டோம், நம்ம மண்டேலேருந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ட்ரேட் பண்ணுவோம். காலையில் நைட்டே குளிச்சுட்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து காலையில் 9:15 மணிக்கு சாட்டர்டே சண்டே என்ன கற்றுக்கிட்டோமோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுவோம் அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து லாங் டைம் ப்ராசஸ். நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் அனுபவத்தில் இருக்கிறீங்களோ அப்போ தான் வந்து அந்த அனுபவம் தான் உங்களுக்கு ப்ராஃபிட் கொடுக்குமே தவிர, நீங்கள் எந்த ஒரு யூடியூப் சேனல் பார்த்துட்டு சாட்டர்டே சண்டே பார்த்துட்டோம் மண்டே வந்து நம்ம அதை வச்சு நம்ம ட்ரேட் பண்ணிடலாம் அப்படின்ற மைண்ட் செட் கிடையாது. மேபி நான் இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியை சொல்கிறது கூட அதே தான். இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பண்ணிங்கனாலும் கம்மினா கூட உங்களுக்கு ரெகுலர் மார்க்கெட்டில் இதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகுமே தவிர அப்படியே ஒன்றும் உங்களுக்கு யூஸ் ஆக போகிறதில்ல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என்ன மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். இந்த வீடியோக்கு ஃப்ரீ டெலிகிராம் சேனலுக்கு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. இல்லை என்னுடைய ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா வெபினாரில் நீங்கள் ஜாயின் பண்ணியும் நீங்கள் அந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். டெலிகிராம் நான் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வீடியோ எண்டில் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே சொன்னால் உங்களுக்கு ஒரு சிலருக்கு போர் அடிக்கும். கற்றுக்கணும் அப்படின்றவங்க லாஸ்ட்டில் பாருங்கள், வீடியோ எண்டில் பாருங்கள். ஸ்ட்ராட்டஜி பற்றி பேசினா தான் வந்து நிறைய மக்கள் வந்து பார்க்குறாங்க. ஸ்ட்ராட்டஜியில் என்ன இருக்குதோ எனக்கு அவ்வளோ புரியல ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது வந்து எல்லோரும் செட் பண்ணி எல்லோரும் உருவாக்கி வச்சுக்கலாம். அதுவும் ஸ்ட்ராட்டஜின்றது வந்து நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக காசு கொடுத்தா வாங்கி நீங்கள் அதில் வந்து பண்ணணும் இல்லை. ஒருத்தருக்கு ஃபேவரட்டான ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு செட் ஆகாது, அதை புரிஞ்சுக்கங்க. மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு ஸ்ட்ராட்டஜி எனக்கு ப்ராஃபிட் வந்துருச்சுன்னா அது அவங்களுக்கு ப்ராஃபிட் வந்துருச்சு, அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்களுக்கு ஒர்க் ஆகும். ஆனால் அதே ஸ்ட்ராட்டஜி இன்னொருத்தருக்கு ஒர்க் ஆகுமானா தெரியாது. அந்த ஸ்ட்ராட்டஜி வந்து அவங்களுக்கு சூட்டபிள் ஆகணும். ஸோ ஸ்ட்ராட்டஜி பின்னாடி அவ்வளோ எனக்கு என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்ட்ராட்டஜிக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கொடுக்காதீங்க. அந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் ரெகுலராக எந்த அளவுக்கு எஃபர்ட் கொடுத்து அது பேக் டெஸ்ட் எடுத்து அதனுடைய அனுபவமாக மாற்றுறீங்களோ அப்போ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அந்த ஸ்ட்ராட்டஜி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன் பண்ணி உங்களுக்கான புது ஸ்ட்ராட்டஜி நீங்கள் உருவாக்கி வைக்க முடியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி கணக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ரியாலிட்டி பற்றி பேசினா நம்ம வியூஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ ஸ்டாக் மார்க்கெட் இந்த மாதிரி லாஸ் ஆகும், இப்படி நீங்கள் அவேர்னஸாக இருங்க, இப்படி உஷாராங்கன்னா அது வியூஸ் கூட கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அதே நீங்கள் ஒரு இவ்வளோ லட்சமாக பணம் சம்பாதிக்கலாம், கோடியாக பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு ஒரு தம்ப்நெயில் போட்டு அப்படியே அதை பற்றி நம்ம விவரமாக பேசிட்டு நிறைய வியூஸ் கிடைக்கும், லைக்ஸும் அதிகமாக வரும். ஆனால் இப்போ இந்த மாதிரி ஒரு ஓப்பனாக ஃப்ராங்காக நம்ம சொல்லிட்டு அந்த வேறு லைக்ஸ் போனால் ரொம்ப கஷ்டம். நம்ம எதுக்கும் நம்ம யூடியூப் சேனல் வந்து ரியாலிட்டி பற்றி பேசுகிற சேனல் இருந்தாலும் இந்த சாட்டர்டே சண்டே அப்படி வரதுனால ஒரு ஸ்ட்ராட்டஜி பற்றி சொல்லலாம் அப்படின்னு இந்த வீடியோ பண்ணுறேன். உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பார்க்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸ்ட்ராட்டஜி என்ன? ORB, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட். அது என்ன ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னா, இப்போது ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ரேஞ்ச் அமைக்கும். மார்க்கெட் வந்து ஓப்பன் ஆனதுலேருந்து ஒரு ரேஞ்ச் அமைக்கும், மேலேயோ இல்லை கீழோ அமைக்கும். இந்த ஒரு ஹை, இந்த ஒரு லோ இருக்குல்லையா, இது வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் அப்படின்வாங்க. இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் எந்தெந்த டைம் ஃப்ரேமில் யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில வந்து 5 நிமிஷம் எடுத்துக்குவாங்க, ஒரு சில வந்து 10 நிமிஷம், ஒரு சில வந்து 15 நிமிஷம் அப்படின்னு எடுத்துக்குவாங்க. ஆக்சுவலாக அது பார்த்திங்க அப்படின்னா, எவ்வளோ நேரம் அதிகமான ஒரு டைம் கொடுத்து ஓப்பனிங் ரேஞ்ச் நீங்கள் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் அக்யூரேசியாக இருக்கும். அதாவது மார்க்கெட் ஓப்பன் ஆனதுலேருந்து. ஓகேங்களா? ஸோ என்னோட கணிப்பு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். என்னுடைய வியூ பிரகாரம் 30 மினிட்ஸ் கொடுத்திங்கன்னா பரவாயில்ல. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து 15 மினிட்ஸில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருக்கிறாங்க. சரி, இந்த ஓப்பனிங் ரேஞ்சுனா என்ன? அப்போ இது ஹை கட் ஆகிட்டால் நம்ம பை பண்ணிடலாம், இந்த லோ கட் ஆகிட்டால் சேல் பண்ணிடலாம் அப்படின்றத ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டா? ஆக்சுவலாக ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது என்னென்னா, ஓப்பனிங் ரேஞ்ச் எப்போ பிரேக் அவுட் ஆகுதோ பை, எப்போ பிரேக் டவுன் ஆகுதோ சேல். இதான் வந்து ஜென்ரலாக எல்லாமே வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அப்படி கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னா, ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்னா கண்ணை மூடி நேரத்தில் பை எடுங்க அப்படின்னு சொல்கிறது வந்து முற்றிலும் ராங். ஏன் அப்படின்றது பார்க்கலாம் வாங்க. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து இந்த 24 காமிக்கிறீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா 24க்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகுது. மார்க்கெட் ஓப்பன் நம்ம வந்து எத்தனை டைம் ஃப்ரேம்? 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் எடுத்திருக்கேன். ஓகே, 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா தெரியும். 30 நிமிஷம் டைம் ஃப்ரேம். ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு சாலிடாக வந்து க்ரீன் கலர் க்ளோஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இதில் நீங்கள் பை எடுங்க அப்படின்னா இல்லை, இந்த இடத்துல பை எடுங்க கண்ணை மூடிட்டு பை எடுக்கிறதில்ல. இதுக்கு முன்னாடி என்னென்ன ரேஞ்ச் இருக்குதுன்னு பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து 2 ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. சிம்பிள், ரொம்ப டீப்பாக ஒன்று திங்க் பண்ண வேணாம்.
ரொம்ப டீப்பாக திங்க் பண்ணோன்னா ப்ரீவியஸ் ரேஷன்ஸ் இருக்குது, அதை மட்டும் பார்த்துங்க. அதே மாதிரி கீழே ரேஞ்ச் பிரேக் டவுன் ஆகுது அப்படின்னா கீழே சப்போர்ட் என்ன இருக்குதான்னு பாருங்கள். கீழே சப்போர்ட் இருந்ததுன்னா சப்போர்ட் வந்து நமக்கு திரும்பவும் ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா? சரி, ஒரு விஷயம் பார்த்துட்டிங்க. எங்கே ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் ஆகுதோ அந்த இடத்துல வந்து ரேஷன்ஸ் என்ன வருதான்னு பாருங்கள். ஏன்னா ப்ரைஸ் வந்து செல்லிங் ப்ரெஷர் இருக்கும் அந்த இடத்துல. ஓகேங்களா? செல்லிங் ப்ரெஷர் இருந்தப்போ என்னென்னா நீங்கள் பை எடுத்தீங்க அப்படின்னா சேலர்ஸோடைய ஒரு தாக்கம் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ பார்த்து இங்கே கூட தெரியும் பாருங்கள். ஸோ இந்த இடத்துல வந்து சேலர்ஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. இங்கே நீங்கள் பை பண்ணியிருந்தீங்கன்னா இந்த பக்கம் செல்லிங் வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க, அல்லது ரீடெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள். ஸோ ரீடெஸ்ட்டில் வந்ததுக்கப்புறம் பையிங்கான வாய்ப்பு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டாப் லாஸ் போடுறது ஈஸியாக இருக்கும். ஒரு சிலர் சொல்லுவாங்க, சார் இந்த இடத்துல நான் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஆகிட்டு பாயிண்ட்ஸ் கணக்கில் ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிறேன் அப்படின்வாங்க. அது முற்றிலும் ராங். பாயிண்ட்ஸ் கணக்கில் எவ்வளோ பாயிண்ட்ஸ் நீங்கள் வைப்பீங்க? ஒரு பேங்க் நிஃப்டி வந்து எடுத்திங்கன்னா ஒரு 40 பாயிண்ட்ஸ் எஸ்எல் நீங்கள் கால் ஆப்ஷனோ இல்லை புட் ஆப்ஷன் எடுக்கிறீங்கன்னா அந்த 40 பாயிண்ட்ஸ் வந்து ஈஸியாக எஸ்எல் ட்ரிகர் ஆகிட்டதுக்கப்புறம் அகைன் மேலே போகும். ஓகே, ஸோ அந்த இடம் வந்து நமக்கு வேல்யூபிளான இடமா இருந்தால் பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, வேல்யூபிளான இடம் அப்படின்னா இப்போது உங்களுக்கு கொஞ்சம் புரியாமல் சொல்கிறேன். கேண்டில் வேணாம், இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் போட்டுட்டு வச்சுக்கலாம். 30 மினிட்ஸோடைய கேண்டில் இது, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் கேண்டில் வச்சுக்கலாம். நம்ம க்ரீன் கலர் கேண்டில் க்ரியேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து சாலிடாக ஒரு 30 நிமிஷம் வந்து க்ளோசிங் கொடுக்குது. பாடியோட மேலே வந்து க்ளோசிங் கொடுக்குது. சின்ன ஷேடோ ஒன்று க்ரியேட் ஆகுது. ஸோ 30 நிமிஷத்துக்கு ஹை வந்து கட் ஆகுது. எக்ஸாம்பிள் வச்சுக்கலாம், கட் ஆகுது. ஸோ கட் ஆன உடனே என்ன ஆகுனா இந்த இடத்துல பை பண்ணுறாங்க இல்லைங்களா? உங்களுக்கு யார் சேல் பண்ணுறாங்க இந்த இடத்துல? இப்போ இந்த இடத்துல வந்து ஒரு 150 ரூபான்னு வச்சுக்கலாங்களா? இந்த இடத்துல நடக்குது 150 ரூபா. 150 ரூபா நீங்கள் வந்து பை பண்ணுறீங்க, வாங்கிட்டு போகிறீங்க. ஸோ உங்களுக்கு யார் அந்த 150 ரூபாய்க்கு உங்களுக்கு ப்ரைஸ் கொடுக்குறாங்க? ஒருத்தர் சேல் பண்ணால் தான் ஒருத்தர் வாங்க முடியும், ரைட்? இப்போது நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. ஒரு பிரேக் அவுட் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கீங்க. உங்களுக்கு சேல் பண்ணுறதுக்கு யார் ரெடியாக இருக்காங்க? எஸ், செல்லர்ஸ். ஸோ ஆப்ஷன் சேலர்ஸ் ப்ராஃபிட் பண்ணுவாங்களா? ஆப்ஷன் பையர்ஸ் ப்ராஃபிட் அதிகமான டைம் பண்ணுவாங்களா? ஆப்ஷன் சேலர்ஸ் வந்து மேக்ஸிமம் டைம் ப்ராஃபிட் பண்ணுவாங்க. ஸோ இந்த இடத்துல நீங்கள் பை எடுத்திங்கன்னா அவங்களோட செல்லிங் ப்ரெஷர் கண்டிப்பாக அவங்கள தாக்குவாங்க. அதாவது அவங்க மேபி உங்களை ஸ்டாப் லாஸ் இங்கே இருக்கலாம், எங்கே உங்களுடைய ஸ்டாப் லாஸ் இருக்குன்னு தெரியாது. ஸோ அந்த மேக்ஸிமம் அந்த ஸ்டாப் லாஸில் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேலே போவாங்க. இது வந்து ஜென்ரலாக காமனாக நடக்கும். என்னடா அது நம்ம வாங்கினப்போ நம்ம ஸ்டாப் லாஸ் மட்டும் ஹிட் பண்ணிட்டு போகுது அப்படின்னா இதுதான். இந்த ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜின்னு இல்லை, நீங்கள் எந்த ஸ்ட்ராட்டஜியில் இருந்தாலும் உங்களுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போகும். ரீசன் என்னென்னா உங்களுக்கு யார் விற்கிறாங்கன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். எப்பயுமே அந்த ஆப்போசிட் பார்ட்டியில் அவங்களுடைய மைண்ட் செட்லேருந்து பாருங்கள். உங்களுக்கு விற்கிறாங்கன்னா அவங்களுக்கு என்னவாக இருக்கும்? ஓகே, அவங்களுடைய என்னவாக இருக்கும்? உங்களுடைய லாபம் அவங்களுக்கு வேணும் இல்லை. இப்போ ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன, ஒருத்தர் சேலர் ஒருத்தர் பையர். ஓகே, 2 பேர் தான் ஃபைட் நடக்குது. ஸோ இவங்களுடைய பார்வையில் நீங்கள் எப்படி இருப்பீங்க, உங்களுடைய பார்வை எங்கே எப்படி இருப்பீங்க? 2 பேரும் வந்து மாற்றியோட வியூ பாருங்கள். எப்பயுமே வந்து நம்ம ஆப்ஷன் பையிங்னா பையிங் கண்ணோட்டத்தே இருக்கும். ஆப்ஷன் எக்ஸாம்பிள் சொல்கிறேன், நீங்கள் எதனா ஸ்டாக்ஸில் கூட பண்ணுங்கள். எப்பயுமே சிங்கிள் கண்ணோட்டத்தோடு இருக்காதிங்க. நமக்கு தான் எல்லாம் தெரியும். நமக்கு வந்து நம்மளை மாதிரி எத்தனை பேர் பார்ப்பாங்க? ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்னா எத்தனை பேர் வந்து ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் ஸ்ட்ராட்டஜி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாக ஓடிட்டு இருக்கு இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரெகுலராக போடுற ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் பை எடு, அதுக்கப்புறம் நம்ம ஸ்டாப் லாஸ் போடு, டார்கெட் கன்ஃபார்மாக உண்டு அப்படின்னுவோம். அப்படிலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எப்பவுமே ஒரு ப்ரைஸ் கண்டினியூ. அதே மாதிரி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் சரி, நம்ம யூடியூப் சப்ஸ்கிரைபருக்கு சரி, பேக் டு பேக் க்ரீன் கேண்டில் இருந்துச்சுன்னா பை எடுக்காதீங்கன்னு சொல்லுவேன். பார்த்துருப்பீங்களா? ஒரு பேக் டு பேக் க்ரீன் கேண்டில் போயிட்டே இருக்கும், உங்களுக்கு பையிங் ஆப்பர்ச்சுனிட்டியே கொடுக்காது. ஸோ நீங்கள் நான் என்ன டெலிகிராம் சேனலில் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணுறதில்ல, சார் இவ்வளோ சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் சரி நீங்கள் விட்டுட்டிங்களே அப்படின்வாங்க. நான் எப்படி அது வந்து மேஜிக். இப்போது எல்லா நாளும் ஒரே நாள் மாதிரி இருக்காது ஃப்ரெண்ட்ஸ், புரிஞ்சுங்க. இப்போ நம்ம பணம் நம்ம சேஃபாக வச்சு கற்றுக்கணும். எப்பவுமே வந்து நம்ம பணம் நம்ம சேஃபாக வச்சு கற்றுக்கணும். நமக்கு என்ட்ரி இடம் கிடைக்கலையே. இப்போ நீங்கள் என்ட்ரி எடுத்திங்கன்னா ஸ்டாப் லாஸ் எங்கே போட்டிருப்பீங்க? இவ்வளோ பெரிய ஸ்டாப் லாஸ் போடுவீங்களா? இல்லையே. அதே உங்களுக்கு என்ட்ரி எடுத்து ஒரு க்ரீன் கலர் கேண்டில் வந்துட்டு அதுக்கப்புறம் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பக்கம் ஒரு ரெட் கலர் கேண்டில் வந்துச்சு, அதுக்கப்புறம் அதையும் ஒரு பீட் பண்ணி இன்னொரு க்ரீன் கலர் போகுது, அதுக்கப்புறம் இன்னொரு க்ரீன் கலர் போகுதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்க, அதை தாண்டி இன்னொரு க்ரீன் கலர் கேண்டில் மேலே போகுது. அப்போது நீங்கள் இந்த ஹை எடுக்கலாம், இந்த லோவை வந்து ஸ்டாப் லாஸ் போடலாம். அதே உங்களுக்கு பேக் டு பேக் க்ரீன் கேண்டில் போகுதுன்னா ஸ்டாப் லாஸ் போடுறது கஷ்டமாக இருக்கும். உங்களுக்கு அடடா இவ்வளோ ப்ராஃபிட் போச்சு அப்படின்ற ஒரு மாயை, அது மேஜிக். அது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் மூலமாக கொடுத்துட்டு போயிடலாம். ஒரு ப்ரைஸ் கீழே வந்துச்சுன்னா இந்த ஸ்டாப் லாஸ் அக்செப்ட் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள், அன்றைக்கி ட்ரேடிங் க்ளோஸ் பண்ணுங்கள், தேவையில்லை. ஓகேங்களா? ஸோ ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் இவ்வளோ விஷயம் இருக்குது. ஜஸ்ட் உங்களுக்கு ஒரு ஹை கிரியேட் பண்ணி பை எடுங்க, இது லோ கிரியேட் பண்ணி சேல் எடுங்கன்னா அப்படி கிடையாது.
ஸோ பிரேக் பண்ணி எடுக்கிறதுல என்னென்ன சாதக பாதகங்கள் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இந்த இதில் நமக்கு பை எடுத்தால் நமக்கு ஏதாச்சும் பிரச்சனை இருக்குதா, மார்க்கெட் வியூ பாருங்கள், மார்க்கெட் வந்து ஒரு 150 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருக்குதா, குளோபல் சினாரியோ ஒரு எஸ்ஜெக்டிவிட்டி எல்லாமே பாசிட்டிவ் இருக்குதா, அதுக்கப்புறம் இந்த ட்ரெண்ட் வந்து அப்பில் போதா, அப்புறம் ப்ரீவியஸ் இந்த பக்கம் ரெசிஷன்ஸ் எதுவும் இல்லையா, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயம்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நான் சொன்னேன் இல்லைங்களா, ரெட் கலர் ஒரு புல் பேக்கில் பை எடுத்திங்கன்னா அதுக்கே ஸ்டாப் லாஸ் பண்ணி சம்திங் 1:1 1:2 என்ன டார்கெட் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணலாம். இது என்னுடைய பர்சனல் வியூஸ். வீடியோ பிடிச்சதை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட் அப்படின்றது இதில் சின்ன சின்ன விஷயம்லாம் இருக்குது. அதே சமயத்தில் டவுன் ட்ரெண்ட் அதே மாதிரி தான், ஓகேங்களா. ஸோ ட்ரெண்டு டவுனாக இருக்க சொல்ல உங்களுக்கு ஓப்பனிங் ரேஞ்ச் ஒரு க்ளோஸ் ஆகுதுங்களா, ஓகே, ஓப்பனிங் ரேஞ்ச் கிரியேட் ஆயிடுச்சு. ஸோ அதில் லோ கட் ஆகிறவொன்னே சேல் பண்ணாதீங்க. அதுக்கு கீழே என்னென்ன சப்போர்ட் இருக்குது, சப்போர்ட் என்ன தாங்கி பிடிப்பாங்களா, மார்க்கெட் நெகட்டிவில் இருக்குதா, மார்க்கெட் நெகட்டிவ்னா கம்ப்ளீட் நெகட்டிவ் இருக்கணும், ஒரு 150 பாயிண்ட்ஸ் ரெட்டில் இருக்கணும், குளோபல் சினாரியோ எல்லாம் மைனஸில் இருக்கணும், டோட்டலாக எல்லாமே நெகட்டிவ் இருந்தால் ஓப்பனிங் ரேஞ்ச் பிரேக் அவுட்டில் ஒரு புல் பேக்கில் வந்தோன்னே நீங்கள் சேல் எடுக்கலாம். அந்த புல் பேக் வந்து ஒரு சின்ன க்ரீன் கலர் அமையும், அது கீழே வந்து சேல் எடுங்க. அந்த க்ரீன் கலர் ஹையை வந்து ஸ்டாப் லாஸ் போடுங்க. ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுடைய லிமிட்டில் இருக்கணும். ஓகே, வீடியோ எண்டில் சொல்லியிருந்தேன் சார், வீடியோ என்னென்ன ப்ரைஸ்-ஆக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதாவது ஒன்றும் இல்லை, லைவ் மார்க்கெட்டில் என்னோடய வியூஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டுருப்பேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோடய வியூ வந்து மேலே அப்பர் சைடு மேலே போகும், கீழே வரும், இந்த ரேஞ்ச் வந்து இந்த மாதிரி வரும், ஒரு எம் பேட்டர்ன் வரும், இந்த பக்கம் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இங்கே கூட பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. இப்போது எம் பேட்டர்ன் சான்ஸ் டு கிரியேட்டிங், எப்போ கிரியேட் ஆகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், இந்த இடத்துல வந்து எம் பேட்டர்ன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இந்த பக்கம் வந்து பிரேக் அவுட்டுக்கான வாய்ப்பு இருக்குது, இப்போ இந்த இடத்துல வந்து எம் பேட்டர்ன் உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உங்களுக்கு சென்ட் பண்ணி, ஏன்னா ரேஷன் தெரியாது. ஓகே, ஸோ ப்ரைஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்களே தெரியும் உங்களுக்கு எத்தனை மணிக்கு சென்ட் பண்ணதானே, 10 மணி 53 நிமிஷத்துக்குலாம். அதுக்கப்புறம் ப்ரைஸ் எத்தனை மணிக்கு வந்தது, 11:52, கிட்டத்தட்ட 1 மணி நேரம் ஆச்சு. 1 மணி நேரத்துக்கு அப்புறம் ப்ரைஸிங் வந்திருக்கு. இது மாதிரி என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக க்ரியேட் பண்ணியிருக்கிற என்னுடைய ப்ரைஸ்-ஆக்ஷன் டெலிகிராம் சேனல். இதை வந்து என்னுடைய வெபினார் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள், டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், வீடியோ கீழே கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் வீடியோ எண்டிங்லேயும் வரும், அப்புறம் ப்ளேலிஸ்ட்லேயும் கொடுத்துருக்கேன். வெபினார் எப்படி இருக்கும், என்ன டீட்டெயில்ஸ்லாம் பாருங்கள், பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிங்க. இல்லை சார், நான் வந்து டெலிகிராமில் டவுட்லாம் நான் கேட்க மாட்டேன், ஜஸ்ட் உங்களோட ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் இருந்தால் போதும் எனக்கு, லைவ் மார்க்கெட்டில் அதை பார்த்து நான் ட்ரேட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே 4 லிங்க் கொடுத்துருக்கேன் பாருங்கள். அலைஸ் ப்ளூ, அப்ஸ்டாக்ஸ், ஃபயர்ஸ், ஏஞ்சல் 1, இது 4த்தில் ஏதாச்சும் ஒரு லிங்க்கில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணாலும் நீங்கள் வந்து இந்த ப்ரைம் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கலாம். அதாவது டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி ஒரு ட்ரேட் பண்ணுங்கள், அதனுடைய ஸ்க்ரீன்ஷாட்டை சென்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பேர் உங்களுடைய ஐடி எல்லாம் கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் சென்ட் வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நீங்கள் ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். இல்லை வெபினாரில் நீங்கள் என்ன பெனிஃபிட்னா, நீங்கள் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரீன்ஷாட்டை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அதாவது என்னுடைய சப்போர்ட் தேவையில்லை, நீங்களே வந்து இந்த மாதிரி ட்ரா பண்ணுவீங்க, உங்களுக்கு என்னென்ன புரியும், உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், நீங்கள் என்னென்ன கவனிக்கணுன்ற விஷயம் உங்களுக்கு சொல்லித்தரும். இல்லை லைவ் மார்க்கெட்டில் கூட சப்போர்ட்டிங் இருக்கும். அதாவது நம்ம ஊரில் சைக்கிள் யாராவது கற்றுக் கொடுத்தாங்கன்னா பின்னாடி வந்து கை பிடிச்சிட்டே வருவாங்க, பார்த்துருப்பீங்களா. ஒரு கீழே நமக்கு பின்னாடி யாரோ ஒருத்தர் இருக்காங்கன்ற சப்போர்ட்டில் சைக்கிள் ஓட்டுறது வேறு, இப்போ நம்மளே வந்து சைக்கிள் ஓட்டுறது வேறு இல்லைங்களா. ஓகே, நம்ம ஒரு ஆள் சைக்கிள் ஓட்ட எனக்கு எப்போ கேள்வி விழுமோன்ற பயத்திலே இருக்கும். அதே ஒரு சப்போர்ட்டிங் யாராச்சும் பின்னாடி பிடிச்சிருப்பாங்கன்ற ஒரு தைரியத்தில் ஓட்டினா ஒரு சப்போர்ட்டிங் கிடைக்கும் வேறு இதில். ஓகே, வெபினார் டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்க பாருங்கள். ஜஸ்ட் உங்களுக்கு ஃபீஸ் டீட்டெயில்ஸ் மட்டும் தேவைப்பட்டதுன்னா என்னுடைய வாட்ஸ்அப் மூலிமா கான்டாக்ட் பண்ணி எவ்வளோ ஃபீஸ் தான் என்ன அப்படின்னு கேட்டுங்க, எத்தனை நாள் கோர்ஸ் அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ஓகே, பை ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வேலை சந்திக்கலாம்.